மூடிட்டு சாமி கும்பிட்டு பெரிய ஆசனம் இருக்குல்ல, பெரிய கிணறு யாகம் இருக்கு. சைடில் மண்ணு ஒரு பிடி நோண்டி ஒரு பிடி மண் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும், ஒரு பிடி மண் எடுத்துக்கணும். வீட்டுக்கு புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெள்ளை துளசி எடுத்து மஞ்சள் தடவிட்டு வெள்ளை வச்சு போனோம். 2 மண் 40 இந்த இது மட்டும் இது வந்து ரொம்ப வச்சு கட்டி புது வீட்டுக்கு உள் பக்கமாக ஆணி வச்சு கட்டி விட்டுருவோம். என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டலில் உள் பக்கமாக கட்டி விட்டுருவோம். சரியா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா வேலை டக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்கறதுல பணம்ன்றது நம்மளுக்கு வந்து சேரும். நான் சொல்ல புரியுதா? பணம்ன்றது நம்மளுக்கு வந்து சேரும். முன்னோட விருப்பப்படி நீ மோடு கொடுக்கணும் சரி, இல்லைன்னா சீட்டு கொடுக்கணும் சரி. ஆனால் மோடு போட்டால் சிறப்பாக இருக்கும். உன்னோட வசதி இருக்குன்னு பண்ணிக்கலாம். ஆனால் மோடு போட்டு காரியத்துக்கு ஈஸியாக படி கொடுக்கணும் இருக்குது. ஆனால் இப்போன்றது பயப்படுறேன். அது மோடு விருப்பத்தில் நான் விட்டுறேன். சரியா? எது நடந்து பண்ணிக்கலாம். பண்ணுற பிரச்சனைகள்லாம் இல்லை, அவன் அதை சரி பண்ணிக்குவான். இது எதுவுமே கட்டி விட்டுரு ஒன்று. சரியா? இப்போ இருக்கிற பழைய வீடுன்றது அவ்வளோ அவ்வளோ வந்து அருமையாக இருக்குது, அப்படி இருக்குது, அட்டகாசமாக இருக்குன்னு பண்ணுற அளவுக்கு கிடையாது. எந்த சக்தியாக அந்த இடத்துல இல்லை, இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு இருட்டும் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த வீட்டோட சிவத்தில் ஒரு சூழல் வந்து அடிச்சு வைக்கணும். நான் சொல்லுறது சூழல் இல்லை, இருள் சூழல் இல்லையா? இருள் சூழல் இருக்கு இல்லையாப்பா? வேறு இது வேறுதான் இது வேறுன்னு சொல்லுவாங்களா? அது என் பேச்சில் வேறு இருக்கும். சரி சொல்லாது. அது மேலே அடித்து வீட்டுக்கு வலது பக்கமாக செவத்துல அடிச்சு விட்டு எப்பவுமே அதுக்கு பூஜை வந்து போடணும். வெளியே வலது பக்கம் செவத்துல என்ன அப்படின்னா வெளியே வர்றது துஷங்கத்தின்றது வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. உள்ளது வராது, உள்ளது வெளியே ஓடி போயிடும். இது நம்ம சொல்றதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். சோளம் வைக்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு தெய்வம் அதீத ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு பெரிய சாமி ஒரு காளியம்மாவுடைய பெரிய சாமி வச்சு பூஜை பண்ணி தான் இப்போ வந்து வைக்கணும். இது எப்படி செய்யணும்னு சொல்லி அடுத்த போது நான் சொல்லி வருவேன். சரிங்களா? இந்த பூஜை பண்ணி அப்படி கொடுக்க மாட்டேன். ஆமாம், பூஜை பண்ணி அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. சும்மா எடுத்து வைக்கிறோம், யாருக்கு வச்சு தான் இருக்கும். யாரும் அமாவாசை பஞ்சமி அன்னைக்கு அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. சும்மா வழியில் வச்சு சொல்கிற அளவுக்கு பண்ணால் கரெக்டாக பண்ணணும். சரியா? இந்த படம் அது மாதிரி பண்ணி விட்டுருணும். உள்ள எந்த படம்னாலும் கட்டி விடும். சாமியோட புகழ்வுல எந்த இடத்துலையும் பண்ணி விடும். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அதை எடுத்து கை வச்சுக்கணும். இந்த படம் என்னது, இந்த படம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு நல்லபடியாக அமையணுமா, நல்லபடியாக கட்டி கொடுங்க. நான் வந்து முதல் 2 நாளைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏற்றிட்டு இப்படி சுற்றிட்டு வந்துட்டு அந்த சோளம் இருக்குல்லையே அந்த சோளம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே மண்ணை எடுக்கணும். மண் எடுக்கணும். வீட்டுக்கு போயிட்டு இது கட்டி பழைய வீட்டில் ஒரு மஞ்சள் கலர் வெள்ளை கலருக்கு மஞ்சள் தடவிட்டு அம்மா பானிக்கு வெட்டி வச்சு பூஜை உள்ள 11 ரூபா பண்ணிட்டு அம்மா பானியை 11 ரூபா கட்டி பழைய வீட்டில் வச்சுருக்கோம். எதனால் நீங்கள் என்ன வைக்கணும்னா அந்த வீடும் நல்லா சுத்தமாகணும். இப்போ என் கடவுளையும் மாற்றணும் நிகழணும். இந்த வீட்லேயும் ஒரு நல்லா நிம்மதியான சூழலை உருவாக்கணும் வச்சிருக்கு. இன்னொரு வச்சுட்டு அம்மா காணிக்க படிச்சிருக்கு. சரியா? சரி, ஒரு அமாவாசை நாள் என்னது ஒரு அமாவாசை நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மிளகா மிளகு போட்ட உப்பு என்னது ஒரு சட்டி இல்லைன்னா ஒரு தட்டு வேஸ்ட் தட்டு வச்சுன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு வெளியே போகணும். என்னது வீட்டுக்கு வெளியே போகணும். மழை விட்டு கலந்து வச்சு கொத்தி விட்டுறேன். என்னது ஒரு 6-7 மணிக்கு கொத்தி விட்டு படப்படன்னு அமாவாசை வீட்டை வெடிச்சு எல்லாம் பண்ண முன்னாடி அது நல்லா தண்ணி தெளிச்சு அந்த தட்டோட வந்து தூரமாக விசாரிக்க. நான் சொல்ல புரியுதா? இது நீ ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலும் சரி, இல்லை அமாவாசை செஞ்சாலும் சரி, 3 நாள் செஞ்சுட்டாங்க வீட்டில் சும்மா சொல்லிட்டு உருவாயிடும். வீட்டுக்கு வந்து ஓடி போயிடும். நான் சொல்ல புரியுது. நான் தான் இதை பார்த்து இப்போ தைரியமாக பண்ணுவேன்.